சக்தி, என்னது வா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருந்தேன். இந்தா நீயும் படிக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், சரியா புரிஞ்சுப்பியா? என்ன? நீ இப்படியே தான் இருக்க போறியா? மாற மாட்டியா? மாற மாட்டியானா? புரியலையே. இப்ப நான் எப்படி இருக்கேன்? தப்பாவா இருக்கேன்? டென்ஷன் ஆகாத. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், அதுல எது சரி எது தப்பு புரிஞ்சுக்கோ. உன் மனசுல என்ன இருக்குது வா? உன்னை பத்தின கவலை. சக்தி, நீ ஏன் இப்படி இருக்க? 4 பேர் இருக்க இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்ல வர? ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயம்தான். ஹாஸ்பிட்டல்ல தப்பா என்ன நடந்தது? இது பாரு சக்தி, நீ உங்க அம்மாவை பார்க்க வரும்போது உன் பாஸை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. உன் பாஸுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் என்ன டிராப் பண்ணாரு. டிராப் பண்ண வந்தா டிராப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? உள்ளே வந்தாரு. அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதும் நானும் பார்க்க வரேன்னு சொன்னாரு. இதுல தப்பு என்ன இருக்கு? சரி, ஓகே, வந்தது தப்பு இல்லாமலே இருக்கட்டும். ஆனா வந்தவனுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுன்ற ஒரு காமன் சென்ஸ் அது கூட கிடையாதா? முதல்ல ஒரு குடும்பத்தை பார்க்குறோம், அவங்க கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும் கூட தெரியாது. ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், என்ன மனநிலைமை இருப்போம், இதெல்லாம் எதுவுமே தெரியாம கிறுக்க மாதிரி கண்ணாபிடான்னு பேசிட்டு இருக்கான். எப்படி ஆபீஸ்லயும் இப்படிதானா? ஆனா இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் பாஸா இருந்தான்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன், உன் ஆபீஸ் விளங்கவே விளங்காது. அவன் அதோட விட்டானா? ஏன் முன்னாடி உன்ன கியூட்டா இருக்குன்னு சொல்றான்? நம்ம என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம்? யோசிக்க மாட்டான். ஸ்டாப் இட். உன் பிரச்சனை என்ன? அவர் என்ன கியூட்டா இருக்கேன்னு சொன்னது தானே? அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன ஒவ்வொரு செகண்டும் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. இதை பாரு, நீ அம்மாவை பார்க்க வந்திருந்தனா தனியா வந்திருக்கணும், அவங்க கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கணும். நீ பாட்டு அவன் கூடயே வந்த, அவன் கூடயே இருந்து பார்த்த, அவன் கூடயே போற. தெரியாம நான் கேட்கறேன், நீ என்ன விசிட்டரா? ஃபார்மாலிட்டிக்கு வந்தியா? நியாயமா பார்த்தனா நீ ஆபீஸ் லீவ் போட்டுட்டு அம்மா கூடயே இருந்திருக்கணும். நீ என்ன பண்ண? தேவையில்லாம அவனை கூட்டு வந்த, அப்புறம் அவன் கூடயே வர போற. எனக்கு எரிச்சலா இருக்காது? சரி, என்ன விடு, அங்க இருக்க எல்லாத்தையும் நீ கேட்டு பாரு, யாருமே நீ பண்ண சரி சொல்லவே மாட்டாங்க. நீ என்ன சொல்ல வர? என்ன சந்தேகப்படுறல்ல? என்ன பேசிட்டு இருக்க? இந்த பாரு, உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உன்னை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் எப்படி உன்னை சந்தேகப்படுவேன்? ஏன் இல்ல எனக்கு புரியல, ஏன் எப்ப பார்த்துட்டு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? சரி, நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்கேன்? யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா இது சரி இது தப்புன்னு கரெக்டா அனலைஸ் பண்ணி யோசி. அந்த குவாலிட்டி உங்ககிட்ட கிடையாதே. எப்ப பார்த்தாலும் கோவப்பட வேண்டியது, ஆவேசப்பட வேண்டியது. என்ன சொன்னாலும் உன் அடி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவர் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது உனக்கு பிடிக்கல. இது பாருது வா, இது வரைக்கும் நீ பண்ணாத விஷயம் ஒண்ணுதான், என்ன சந்தேகப்படாதது. தயவு செஞ்சு இனிமேல் அது மாதிரி பண்ணி தொலைக்காத. ஏய், நான் எங்க உன்னை சந்தேகம்? நான் யாருமா? அவர் பெத்த பொண்ணு தானே. இப்படிமா அவருக்கு இப்படி எல்லாம் பேச மனசு வருது? நீ நாசமா போயிடுவ, நல்லா இருக்க மாட்ட, நடுத்தருவில் நிப்ப, அப்படி இப்படின்னு நாக்கு கூசாம பேசிட்டு இருக்காருமா அவரு. கல்யாணம் ஆகி முதல்ல பிறந்த வீட்டுக்கு போற பொண்ணு கிட்ட எங்க அப்பா அம்மா என்னென்ன வார்த்தை பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்கெல்லாம் அப்படித்தான். குழந்தைங்களை பெத்துக்கிறதோட சரி, அவங்கள புரிஞ்சுக்குவோம், அவங்க மனசு பிரகாரம் நடந்துக்குவோன்னு எப்பவுமே நினைக்கிறது இல்லை. ஏதோ என்ன மாதிரி சில பேர் தான் சின்னஞ்சிருச்சுங்க மனசுல என்ன இருக்கு, அதுங்க ஆசை பிரகாரமா நடந்தா என்ன தப்புன்னு நல்ல விதமா யோசிப்போம். பல பேர் உங்க அப்பா மாதிரிதாம்மா, அதுக்கெல்லாம் வருத்தப்படாத விடு. எப்படிமா வருத்தப்படாம இருக்க சொல்றீங்க?
எங்க அப்பாக்கு நானா உயிர் தெரியுமா? சின்ன வயசுல என்ன ரொம்ப ஆசையா பாத்துக்கிட்டாரு அவரு. அவர் போய் என்ன இப்படி பேசிட்டாரு. இது பாரு, என்னது இதுக்கு இப்ப எல்லாம் அழுதுகிட்டு? அது ஒரு காலம், அது ஒரு காலம், இது ஒரு காலம், எல்லாம் சரியாயிடும். அவர் நாசமா போயிடுன்னு சொன்னா அப்படியே நடந்துருமா? அவர் என்ன கடவுளா? நான் சொல்றேன், நீங்க நல்லபடியா முன்னுக்கு வந்து குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ போறீங்க. நீ வேணா பாரேன். வாப்பா, இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட பூ பழமெல்லாம் என்னத்த இது? எடுத்துட்டு போய் உள்ள வை. பூ மட்டும் 120 ரூபாம்மா, பழம்லாம் சேர்த்து 160 ரூபாம்மா. எதுக்கு இவ்ளோ பழம் வாங்கியிருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், உள்ள எடுத்துட்டு போய் வைப்போ. சரி வரமா. எதுக்கு இவ்ளோ வாங்கியிருக்கீங்க? சொல்றேன்டா, வெளியே போயிரு. எதுக்கு? என்ன? போடா, வெளியில போடா, போடா. எதுக்குமா இதெல்லாம்? இத பார், உங்க அப்பா பேசுன எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு இனிமே உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழப்பாரு. புரிஞ்சுதா? அம்மா, எதுக்குமா இப்போ இதெல்லாம்? ம், என்ன கேள்வி இது? எதுக்குமா இதெல்லாம்னுட்டு? இல்ல, நம்ம எல்லாருமே இருக்கிற சூழ்நிலையில இப்ப இதெல்லாம் முக்கியமா? இத பார் கவிதா, வாழ்க்கைன்னா எல்லாம் தான் இருக்கும். அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா, இல்ல சந்தோஷப்படாம தான் இருக்க முடியுமா? அந்தந்த சமயங்கள்ல எது எது நடக்கணுமோ அது நடந்துதான் தீரணும். நான் ஐயர்கிட்ட விசாரிச்சேன். இன்னைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு மேல நல்ல முகூர்த்தம் தான்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் என்னால இந்த சங்கடத்தை மறக்க முடியலம்மா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அது எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வீசி எறிஞ்சிருன்னு. இந்த எதிர்ப்பு என்ன புதுசா? இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே கல்யாணத்தையே நடத்தணும். அப்புறம் என்ன? இத பாரு கவிதா, நாளைக்கே உனக்கு புள்ள குட்டிங்க பிறந்துச்சுன்னு வச்சுக்கேன். இப்ப சவிச்சாங்களே உங்க அப்பா அம்மா, அவங்க 2 பேரும் என் பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஓடி ஓடி வருவாங்க. தெரியுமா உனக்கு? மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. புரியுதா? இந்த பூவத்தலை நிறைய வச்சுக்க. இந்த இந்த போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. மருந்து சாப்பிடு. அம்மா, மருந்து சாப்பிடுமா. இந்தா. நீ வச்சுட்டு போமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா அது? மருந்து சாப்பிடணும்ல. டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? மறக்கல. அப்ப இந்தா மருந்து சாப்பிடு, எடுத்துக்கோ. அம்மா சாப்பிடுமா. என்ன திலகா, எதுக்காக மேகலாவை கெஞ்ச வைக்கிற? மருந்த வாங்கி சாப்பிடு. இந்தா. சாப்பிட்டு என்னமா ஆக போகுது? உடம்பு நோவு தள்ளி போடல, வேணும்னா சாவ தள்ளி போடல. ஏய் என்ன ஆனா சந்தோஷம் வேண்டாமா? மனசுல ஒரு நிம்மதி நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை, அத வாழ்றதுக்கு இந்த மருந்து மாத்திரை இல்ல. ஏமா ஏமா இவ்வளவு விரக்தியா பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? பிள்ளைங்க பிறந்த பிறகு அவங்க படிப்பு, வேலை, கல்யாணம், பேர பிள்ளைங்க, இதுதான் எங்களுக்கு வாழ்க்கை. அதுலயும் பிள்ளைங்களோட கல்யாணம்னா பெத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
இது வரைக்கும் இந்த வீட்ல 3 கல்யாணம் நடந்திருக்கு. முதல்ல சக்தி, அவளுக்கு தாலி கட்டினதே நாங்க பார்க்கவே இல்லை. வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு அழ வச்சு நடந்த கல்யாணம். அடுத்தது கண்மணியோட கல்யாணம். அவ நம்ம பேச்சை கேட்டுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அவ கழுத்துல தாலி ஏறும்போது, அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது என் மனசுல சந்தோஷமே இல்லை. சக்தி பத்தின வேதனையும் திடீர்னு இவ்வளவு வாழ்க்கையில பிடிச்சு தள்ளுறமேங்கிற வருத்தமும் தான் இருந்தது. சந்தோஷம் இல்லாம அட்சதை போட்டதுனாலயோ என்னமோ பாவம் கண்மணி அவ வாழ்க்கையிலயும் சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு. இப்ப செழிய வீட்டுக்கு ஒரே ஆம்பளை புள்ள. இவன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நான் நினைச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா அவ நீங்க எல்லாம் வேண்டாம், தேவையில்லைன்னு உதறிட்டு போயிட்டா. திலகா, என்ன இது சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டு இருக்க? என்னம்மா இதெல்லாம்? ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா, நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா அப்புறம் நாங்களே என்ன பண்றது? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? 4-5 பிள்ளைங்களை பெத்தவ, அனுபவசாலி. வாழ்க்கைனா இதெல்லாம் சகஜம்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அந்த செழிய பண்ண காரியத்தினால என் மனசு ஆற மாட்டேங்குதும்மா. அம்மா, அவ கிடக்குறா விடு. நம்ம எல்லாரும் முக்கியம் இல்ல, நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு போனோம்னு நினைச்சு நீ அழுதுட்டு இருக்க. அதானே, இவங்க 2 பேரையும் பாரு உன்னை எப்படி தாங்குறாங்கன்னு. இதுங்க முகத்தை பாரு. அந்த பயலை விடு, மறந்துடு அவனை. 3 கல்யாணம் தானே நடந்திருக்கு. இன்னும் மேகலா கல்யாணம் இருக்கு, கீர்த்தனா கல்யாணம் இருக்கு. இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் உன் மனசுப்படி நடத்தி சந்தோஷப்பட. என்ன மேகலா, என்ன கீர்த்தனா, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா. பாத்தியா, சரின்னு சொல்லிட்டாங்க. மாத்திரையை வாங்கி சாப்பிடு. சாப்பிடுமா, சாப்பிடுமா. வாங்க. சின்ன பிள்ளையாட்டம் அடம் பிடிச்சுக்கிட்டு. கீர்த்தனா, அவ்வளவுதானே. நீ காலேஜ் போற வழியில போட்டோ ஸ்டுடியோ ஏதாவது இருக்கா? இருக்குக்கா. எதுக்குமா? இல்லம்மா, வேலைக்காக சொல்லியிருக்கேன். அதுக்கு அப்ளிகேஷன் போட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். அதான் நான் போயிட்டு வந்துடுறேம்மா. நீ காலேஜுக்கு போற வழியில அந்த போட்டோ ஸ்டுடியோ எங்க இருக்குன்னு எனக்கு சரிக்கா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் பாட்டி. பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. இத பார் திலகா, வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படுறத பசங்க பாக்கும்படியா நடந்துக்காதம்மா. அப்புறம் அதுங்க எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயப்படும். புரிஞ்சு நடந்துக்க. கருவாடு வாசனை மூக்க தூக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க வந்திருப்பா, திமிரு பிடிச்சவ. வரட்டும். ஏய் நில்லடி, எங்க வந்த? உள்ள போனா அவ்வளவுதான், மரியாதையா அப்படியே ஓடி போயிரு. குடும்பம் ஆடி உன் குடும்பம் சரியான மானகட்டு குடும்பம். என்ன ஆயிடுச்சு இப்ப? உன் அண்ணனுக்கு மனசுல என்ன பெரிய ஆணழகன் நினைப்போ லவ்வெல்லாம் பண்ணிட்டு திரியறா? அதுவும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கேக்குதோ, அவளை கூட்டிட்டு ஓடி போயிருக்கா. இந்த பாரு, உன் குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் நடக்கட்டும், மானக்கேடு நடக்கட்டும், எல்லாம் உன் குடும்பத்தோட இருக்கட்டும். எதுக்காக ரவுடிங்க இங்க வந்து மிரட்டணும், அடிதடியில இறங்கணும்? இதெல்லாம் யாரால? ஒன்னால தானே. ஏய், உன் அண்ணகார எவ்வளவு இழுத்துட்டு வந்ததுக்கு நாங்க எதுக்கு ரவுடி பசங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கணும்? உங்களை அடிச்சாங்களா? கொலையே பண்ணிருப்பானுங்கடி, கத்தி எடுத்துட்டானுங்க. பாரு அவனை அடிச்சதுல எப்படி வீங்கி போய் இருக்குன்னு. இப்பதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரவுடி பசங்களை கண்டதும் ஒதுங்கி நிக்கணும். வீரமா சண்டைக்கு போனா புடிச்சு தள்ளி விடதான் செய்வாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கு மாமா. ஏய், இப்போ உன்னை யாரடி இந்த வீட்டு பக்கம் கூப்பிட்டா? நீ இந்த வீட்டுல இருக்க போய் தானே ரவுடி பசங்க எங்களை வந்து மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இந்த பாரு, உன் வீட்டு பிரச்சனைக்கு எங்க தலை உருளுமா? இடத்த காலி பண்ணு. முதல்ல இங்க இருந்து ஓடி போயிரு. ஓடி போடி. நான் ஓடணுமா? ஆமா, உன் வீட்டுல என்ன ஓடி போறது புதுசா? பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் தான் ஓடி போகுது. முதல்ல மேகலா ஓடி போனா, அப்புறம் சக்தி ஓடி போனா, அப்புறம் உங்க அப்பா ஓடி போனாரு. இப்ப இந்த செலிய பையன் ஓடி போயிருக்கா. நீயும் ஓடி போயிரு. ஆனா உங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஓடி போயிரு. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாத. இந்த பாருமா, ஆரம்பத்துல இருந்து உன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராது. ஒத்து வரலன்னா ஒதுங்கி போறது தானே நல்லது. நீ பாட்டு புறப்பட்டு போற வழியை பாரு. என் பொண்டாட்டிக்கு கிறுக்கு பிடிச்சி போயிருக்கு. அதனாலதான் அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு திரியிறா. அவ பேச்சை கட்டுக்கிட்டு நீங்க வந்தது தப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிற கூத்து அதை விட தப்பு.
அதனால புறப்பட்டு போற வழியை பாரு. அம்மாடி வாமா வா. எப்ப வந்த? இப்பதான் அத்தை வந்தேன். அத்தை ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு என்ன பண்ணிருக்கீங்க? ஐயோ உனக்காகத்தாம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். சமையல் எல்லாம் எப்பவும் முடிச்சிட்டேன். குச்சி கருவாடு குழம்பு வச்சு உப்பு கருவாடு பொரிச்சு வச்சிருக்கேம்மா. ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கிட்டு சாயந்தரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே அத்தை. நைட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? நைட்டுக்கு என்ன உனக்கு பிடிச்ச வெண்பொங்கல் பண்ணலான்னு இருக்கேன். மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பெல்லாம் நிறைய போட்டு செஞ்சு தரேன். பசு நெய் ஊத்தி செஞ்சு தரேன். சரியா? தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. நான் இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன், நீ வந்து பேச்ச மாத்திட்டு இருக்க. து, வாய மூடி மாங்கா மண்டை. நீ பேசுறதையும் உங்க அப்பா பேசுறதையும் கணக்குலயே சேர்த்துக்க முடியாது. வேலையை பார்த்துட்டு போவியா? நீ வாமா. நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் மனசுல என்னென்னமோ நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கு தான் கஷ்டமா போயிடும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. பேர பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டோம். இதுக்கு மேலேயும் கோர்ட்டு கேஸ்ன்னு தெரிஞ்சா கேவலமா போயிடுமேன்னு நினைக்கிறேன்.